உதகை எமரால்டு அணையிலிருந்து வெளியேற்றப்பட்ட உபரி நீரால் விளையாட்டு உபகரணம் வைக்கப்பட்ட கட்டடம் நீரில் இடிந்து விழும் காட்சி வெளியாகி இருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ஐயாசாமி இணைந்திருக்கிறார். ஐயாசாமி, இந்த கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் ஏதும் சேதம் ஏற்பட்டிருக்கிறதா? லாவண்யா, உதகை அருகே உள்ள எமரால்டு அணையிலிருந்து நேற்று இந்த உபரி நீர் என்பது வெளியேற்றப்பட்டு வருகிறது. தொடர்ந்து 30 நாட்களுக்கு இந்த உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் பொதுமக்கள் கரையோரம் செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. நேற்றைய தினம் இந்த அணையிலிருந்து திறக்கப்பட்ட உபரி நீரானது பல பகுதிகளில் உள்ள கால்வாய்களில் தேங்கி நின்றது. அதேபோல் சாலைகளிலும் தேங்கி நின்றது. இதனால் பொதுமக்கள் நடந்து செல்ல முடியாமல் போனது. இந்த நிலையில் இன்று காலை அந்த உபரி நீர் வெளியேறும் இடத்தில் அதாவது இளைஞர்களுக்காக விளையாட்டு உபகரணங்கள் வைக்கும் கட்டடங்கள் கட்டப்பட்டு வருகிறது. அந்த கட்டிடம் இந்த உபரி நீரில் விழுந்து அடித்துச் செல்லப்பட்டு நேரடி காட்சிகள் வெறும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து அந்த கரையோரம் உள்ள மக்கள் இந்த உபரி நீர் வெளியே செல்லும் பகுதிகளுக்கு கரையோரம் செல்ல வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகத்தால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. லாவண்யா, அதேபோல் ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும் என தெரிந்தால் உடனே மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ள 1077 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ஐயாசாமி. Ready.